ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியா. எல்லாம் எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர்? அது பயிற்சியெல்லாம் சீமான் எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார். கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினா டேய் பெரியார் என்ன பண்ணிருப்பாரு? என்ன பண்ணி இருந்திருப்பாரு? படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர். குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா அறுத்தாரு சொல்றா? வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பைய, மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு. ஏய் பதில் சொல்லுங்க. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருது இல்ல, அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்கறடா? டேய் அயோக்கிய பேல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்கறடா? ஏய் உண்மையிலே மூளை இருக்கா? சிந்திக்கிறியா? 3 நிதி ஆயோக கூட்டத்துக்கு வர முடியாது. போட்டார் ஈடி, ஓடி வாரேன் மோடி வாரேன் ஓடி. அங்க போய் சரியா தீந்தாருன்னு சேர்ந்தார். யார் பக்கத்தில்? சந்திரபாபு நாயுடு. ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன். இப்படி நிக்கிறாப்பலாம் மாலு. அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளையை கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம். ஏதோ பண்ண தெரியாம பண்ணிட்டாங்க, ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா, நான் கூட வீட்டில் போய் கண்டிச்சு வைக்கிறேன் ஐயா, நீங்க கொஞ்சம் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா. ஏதோ நீங்க கஷ்டப்படுறீங்க, பாவப்பட்ட ஆளா இருக்கு, ஏழை குடும்பமா இருக்கு, உங்க முகத்துக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு. ஐயா எப்படியாவது விடுதலை பண்ணுங்கய்யா, எப்படியாவது விடுவீங்கய்யா. எதை? நிதியவா? இல்லைங்க, உதய நிதியா. இது ரிலீஸ் பண்ணுங்க, விடுவீங்கய்யா. அங்க போய் எங்க ஊர்ல மாட்டு தரகு பத்திரிக்கைடா. நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா பெரியப்பாலாம் கூட்டி போவாங்க இளையாங்குடி சந்தைக்கு. எங்க அப்பா என்ன, எங்க பெரியப்பா என்ன பண்றாங்கன்னு தெரியாது, கையை உள்ள போட்டு துண்டை மூடிடுவாங்க. என்னன்னா அப்புறமா சொன்னார், இந்த விரலை தொட்டா 500 ரூபா, இந்த தொட்டா இந்த லேசா இந்த இதை பிடிச்சா 1000 ரூபா. விலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை பிசைஞ்சுக்கிட்டு அப்படி மோடியும் வரும். ஏய் நான் சொல்றேன்னு கைதடிச்சிருக்கிற இருக்கா இல்லையா? அப்ப அவன் போய் பேசுறான், அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான் போடுவேன் பாரு. ஏய் இருக்கா இல்லையா? அங்க அப்படியே வந்துட்டு வெளியில வந்து நிதி தரவில்லை, வாத்தியாருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கிறது, ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை, அவர்கள் வந்து விடுவார்கள். யோ அவன் எங்க வந்தான்? நீ தான் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான்? சும்மா ஓடி போயிட்டு. ஏய் நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் பாரா. இங்க பிஜேபி உள்ள வரவிட்டப்படாது, பிஜேபி வரவிட்டப்படாது, அவனை ஒழிச்சிடணும். நாங்க முருகனின் பிள்ளைகள் எல்லாம் இந்த 2 பேரையும் போட்டா. சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கா. டேய் முறவாசல் செஞ்சு பிழப்பு நடத்துறான். முறவாசல் செஞ்சு டேய் இங்க அரசியல் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிசினஸ் என்று மாறினான். பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான். பொலிட்டிக்கல் ப்ராஸ்டியூஷன். விட்டுறக்கூடாதுடா, விட்டுறக்கூடாது. வெங்கல சாதாரணமா விட்டுறக்கூடாது. 1-2 பிரச்சனை இல்ல. முருகா நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்க போற? உன் ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? உன் ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு, அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற. நியாயமா செம்மொழி என்னைக்கு? உங்க அப்பா பிறந்த நாள் எத்தனை நாளைக்கு நீ இருந்துருவ? பிறந்த நாள் அப்படி செம்மொழின்னு கொண்டாடிட்டு நான் முதலமைச்சர் ஆயிட்டா இன்னைக்கு பேசின வாய் ஒரு தடவை கருணாநிதி பிறந்த நாள் செம்மொழின்னு பேசிருமா? இல்ல பேசிட்டு எப்படி பேசிருமா? செம்மொழியினால் என்ன? என் மொழி செம்மொழியாக இருந்ததா? நீங்கள் சொன்னதால் செம்மொழியாக ஆனதா? செம்மொழி என்று சொல்லிவிட்டால் எந்த இடத்தில் தமிழ் இருக்கிறது? தமிழை சாகடித்தவர்கள். அவர் பிறந்த நாளை தமிழ் செத்த நாள், தமிழ் செத்த நாள், தமிழை சாகடித்த நாள், சாகடித்தவர்கள் பிறந்த நாள். திட்டமிட்டு அளித்தார்கள். எல்லாம் கலைஞர், எல்லாம் கருணாநிதி, எல்லாம். ஜல்லிக்கட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு அவர்? அந்த வளாகத்தை கட்டியவர் பேரு அடிச்சு அடியில இப்ப திருச்சியில கட்டுற நூலகத்துக்கு இல்ல நாங்க காமராஜர் பேரை வைக்கிறோம். எப்படி 540 கோடியில ஒரு கலையரங்கம் கடற்கரையில 540 கோடிக்கு ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. தேர்வு எழுதிட்டு ஆசிரியர் பணி நியமனத்து காத்து கிடக்கிறான் 14,000 பேர். பகுதி நேர ஆசிரியர் நிரந்தர பணியாக்குன்னு கிடக்கிறான்.
சம வேலை சம வாய்ப்பு, சம வேலை சம ஊதியம் கொடுன்னு ஆசிரியர் பல பேர் வீதியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கான். அறிவை வளர்க்கும் அறிவை கருவறையின் தாயாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிற்கிறான். கேட்க நாதி இல்லை. 540 கோடிக்கு இங்கே அதற்கு இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போல இருக்கு. இப்படித்தானடா என் உடன் பிறந்தானே இந்த பொது பித்தியிலே ஈவே ராமசாமியை கட்டமைத்தான். படித்ததா அவரால் தான். அவன் சொல்றான் அது பயிற்சியில் அம்சமான எடுக்க வேண்டியதில்லை. பெரியார் மட்டும் இல்லை என்றால் அவர் பணையேறி கொண்டதார். கோப்பம் இது பண்ணி இருந்திருப்பானாடா. நான் பணையேறினா டேய் பெரியார் என்ன பண்ணிருப்பாரு, என்ன பண்ணி இருந்திருப்பாரு? சரி, நான் பணையேறிட்டு இருந்திருப்பேன். இந்த கருணாநிதி அவர் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? ஏய் என்னடா அப்படி நினைச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த முன்னாடி நிக்கிறவ எல்லாம் சும்ப பயிலுக கேவலம் கட்டவன் நினைச்சுத்திர. நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு. பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவக சிந்தாமணி. என்னடா பெரியாரு? படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர். குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள். நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா, நீ ஐபிஎஸ் ஆயிருப்பியா? இவன் தான் அகாடமி வச்சு எங்களை படிக்க வச்சான். டேய் நீ வாடா, என்ன நீ படிக்க வச்ச? பெண்ணிய உரிமை, பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா? கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டால், விருப்பப்பட்டால் உறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது. இதாண்டா 1977 சேலம் மாநாட்டில் போட்ட 3வது தீர்மானம். இதாண்டா பெண்ணிய உரிமை. இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுபசோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார். காதல்ல என்னங்க கள்ளக்காதல், நல்ல காதல், எல்லாம் நல்ல காதல் தான். அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும். ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே. வைத்தியக்கார பல தாலியாரு தாலியாரு அடிமை சங்கிலி அதாண்டா அவன் கடைப்பிடிக்கிறான். குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான். பாருப்பா பாரு, கற்பப்பையாரு கற்பப்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா. டே முற்போக்காடா வைத்தியக்கரப்பு. எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கட்டினார்ல, எத்தனை கற்பப்பையாடா அறுத்தாரு சொல்றா? வீரமணி ஐயா, வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்பப்பைய, மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு? ஏய் பதில் சொல்லுங்கடா. எதாவது பேசிறப்ப முருகா முருகா மனுஷிக்கு முருகா கோபப்படாது. நீ வந்து என்னை மானரோசம் இல்லாத ஈனப்பயலா படுத்திருக்கணும். நீ எதுக்கு இதெல்லாம் வச்சா? நீ ஏய் நான் உனக்கும் சத்தம் பேசிட்டுருக்கேன். பார்த்து பார்த்து பார்த்துக்க பார்த்துக்க. காலங்காலமா இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா, மறந்துடாத. பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு. மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம். பெரியாரை போற்றுவோம். சிரிக்காத, உண்மையிலே நடத்துறேன். இந்த 6 மாசத்துல என் ஆட்டத்தை அவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்து, கையில காலில் கழுத்துல எல்லாத்திலையும் சலங்கை கட்டி ஆட வேண்டியதான். ஆமா, தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றில் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதே இலக்கு என்று முடிவெடுத்தார். தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இனம், இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை அப்படின்னா நான் காட்டுமிராண்டி. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புழுகை
இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எவன் இருக்காங்க? பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி பொய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தார். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தார். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுன்ற. அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதி வைப்பான். IPPO போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். தமிழன் யார்? சாதி. தமிழன் மதம். சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான். மேலே எழுந்தால் சாராயம், திரை கவர்ச்சி, மேலே எழுந்தால் பணம் மழை. சத்தான் தமிழன். எந்திரிக்கவே முடியவில்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே. ஏன்? ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை. தமிழனை பிச்சைக்காரனை ஆக்கியாச்சு. தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான். அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான். பதறாகிவிட்டான். அவனுக்கு குடும்ப தலைவிக்கு 1000, படிக்க போற பெண்களுக்கு 1000, மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு 1000 கொடுத்தால் முடிந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுது, அந்த ஆய்வுலாம் சொல்லுதா? 1500 கொடு. இவன் கணக்கெடுக்கிறான்லடா. 40 விழுக்காடு திமுகவுக்கு வருது இல்ல, அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்கறடா? டே ஐயோக்கியப்பல, அப்புறம் புடுங்கிறதுக்காடா காசு கொடுக்கறடா? ஏண்டா 40 விழுக்காடு வர்றேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற, அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா? அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்க வேணா பண்ணையார் மகனாடா இல்ல ஜமீன் திவானாடா? பிச்சைக்கார பயல்களா? அவனுக்கு இவ்வளவு வருது, இவனுக்கு அவ்வளவு வருது. எங்கிருந்துடா வருது? திமுக வரும். ஏன் வரணும்? ஏன்டா வரணும்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறான், அதனால வரணுமா? நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரடா. டே, நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா. இந்த 3 ஆண்டுகளில் 1 லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார். என்னரும் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தாள்களே, 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா? 1 லட்சம் பிரச்சனைகளை, போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது, எங்களுக்குள் திணித்தது யார்? இதுல என்ன பெருமை இருக்குது? லட்சம் பிரச்சனை இருக்கு, இதுல மறுபடியும் வரணும். ஏன் 2 லட்சம் ஆக்குறது?